ஆமென். கர்த்தர் ஜெபத்தை ஸ்தோத்திரம் சொல்லுமா, கைகளை தட்டி ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. அப்படியே செய்யப்படுறதுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் உட்காருமாக. ஹல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெண்டேகோஸ்து சபையின் சார்பிலே இந்த சுத்திகரிப்பு கூடுகையின் 2ஆம் நாளில் பங்கெடுக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நேர்லை மூலமாக டிவி சேனல் மூலமாக கவனிக்கிற எல்லாவரையும் நான் ஒரு விஷயோட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சுத்திகரிப்பு கூடுகைன்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒன்று. சுத்திகரிப்புன்னு சொன்னால் இன்னைக்கு அநேகர் அதை குறித்து முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. ஆமென். சுத்திகரிப்புங்க மிக மிக முக்கியமானது. அப்படின்னு சொன்னால் நாம் தெய்வத்தோடு மீண்டுமாக நாம் கிட்டி சேருகிறோம். தெய்வத்தோடு கூட நாம் மீண்டுமாக கிட்டி சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் சுத்திகரிப்பு. அதனால தான் சபைகளிலே இதை குறித்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வெளிப்படுத்த விசேஷம் கூட சொல்லப்படுகிறது 22ஆம் அதிகாரத்தில், பரிசுத்தமாகிறவன் இனியும் பரிசுத்தமாக கடவது. ஆமென். சுத்திகரிப்புன்னு சொன்னால் நான் நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்படுகுதல். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக சுத்திகரிக்கப்பட அந்த நேரத்தை சொன்னேன். ஆமென். ஒரு கத்திய தீட்ட என்ன கூர்மையாவது போல நாம் சுத்திகரிக்கப்பட பரிசுத்தத்தில் இனி நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் உள்ள பரிசுத்தவன் பேசும்படி கண்களை மூடி எல்லாரும் கருத்தாக என்னுடைய பேசுங்கப்பான்னு சொல்லி என்னுடைய குறைகள், என் தவறுகள், என்னுடைய மனம் திரும்புதலுக்குரிய காரியங்கள், நான் எதை விட வேண்டும், எதை பிடிக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் மறைந்து கிடக்கிற பாவங்கள், ரகசிய பாவங்கள் விட்டு விலகும்படி, கர்த்தரோடு இனி கிட்டி சேரும்படி நான் என்னத்தை செய்ய வேண்டும் என்று. ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் கேட்டபோது, அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணப்பட்ட போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட போல கர்த்தாவே ஒவ்வொரு இதயத்தை அப்படி ஒரு சத்தம் இன்னைக்கு வெளிப்படும்படி உதவி செய்வீராகன்னு சொல்லி எல்லா கண்களையும் மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடி என்னோட பேசுங்கப்பான்னு சொல்லி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி இயேசப்பா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? உங்க ஊழியம் அப்பா. நல்ல பிதாவே, சபையை பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு தேவையான மன்னாவை தந்து எங்களை திருப்தியை நடத்த போறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல நேரத்தில் விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்க செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி சில மறைத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
இந்த நாளிலும் கூட சுத்திகரிப்பு நாளில் பரிசுத்தாவியானவர் சுத்திகரிப்பை குறித்து பேச போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்புமாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து போது கவனித்துக் கொள்ள. இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை ஆமென், அவருடைய சித்தத்தை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். சொல்லுங்க, தேவ சித்தம். என்னை குறித்து என்ன சித்தம்? என்னை குறித்து என்ன சித்தம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை உண்டு. ஆமென். என்ன வாஞ்சை? ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? இப்போ ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை குறித்து அந்த பெற்றோர்களுக்கு அநேக விதமான திட்டங்கள் இருக்கும், ஒரு அநேக விதமான ஆசைகள் இருக்கும், வாஞ்சை இருக்கும். ஆமென். அதே போல ஸ்தோத்திரம், நம்மை குறித்து தெய்வத்துக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமென். நம்மை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சித்தம் உண்டு. என்ன சித்தம்னு கேட்டா, பிரதானமான சித்தம் நம்ம எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சத்தம் வரல? அல்லேலூயா. ஆமென். பிரதர், உங்களை குறித்த திட்டம் என்ன தெய்வத்துக்கு? சிஸ்டர், உங்களுக்கு மேலே இருக்கிற சித்தம் என்ன தெய்வத்துக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆமென் நீங்க சொல்லலாம், ஒருவேளை என்னை ஆமென் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரு, என்னை போதகன் அழைத்திருக்கிறாரு, என்னை சுவிசேஷன் அழைத்திருக்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆமென். என்னால் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கு மேலாக ஒன்று கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். அவைகளெல்லாம் ஊழியங்கள். அவைகளெல்லாம் ஊழியங்கள். போதகம், மேய்ப்பம், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர், இதெல்லாம் ஊழியத்தின் அழைப்பு, ஊழியங்கள். என்னால் இவைகளுக்கெல்லாம் மேலாக ஒன்று நம்மை குறித்து தேவன் சித்தம் வைத்திருப்பது, பாகுபாடின்றி எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஏசப்பா விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை குறித்து என்ன விருப்பம் சிஸ்டர் என்று கேட்டா புரிந்து கொள்ளுங்க, தேவன் என்னை குறித்து விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம், நான் அவருக்கு பிரியமுள்ள, அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கு ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம், எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க வேதத்தை. 2ஆம் வசனம் அங்கு சொல்லப்படுகிறது, ஆமென், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய, இது நல்லா கவனிக்கணும் இங்க. ஆமென். இன்னைக்கு தேவன் நம்மை குறித்து, நீங்க ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் சுவிசேஷனா இருக்கலாம், நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் பிரசங்கியா இருக்கலாம், நீங்க அல்லது ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ஆமென் தீர்க்கதரிசியா இருக்கலாம், நல்ல காரியம். என்னால் இவைகளுக்கெல்லாம் மேலாக என்னை குறித்து தேவன் விரும்பக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டா, நான் அவரை போல பரிசுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆமென். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளையே. ஆமென். தேவ சித்தத்தை இப்போ இந்த விஷயத்தை, இந்த ஃபார்முலாவை ஒரு விசுவாசி அல்ல ஒரு ஊழியக்காரன் கரெக்டாக கடைபிடித்து கொண்டால் அவங்க ஊழியம் பெர்ஃபெக்டா இருக்கும். புரியல உங்களுக்கு? ஹல்லேலூயா. சொல்லித்தரேன், கவனிங்க. ஆமென். அப்போ தேவ சித்தம் என்ன? ஆமென், நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது. அப்படின்னா எப்படி பரிசுத்தம்? அவரை போல, அவருடைய சுபாவம், அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் செயல்பாடுகளுக்கு ஒத்த வண்ணமாய் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னா இல்லையா? ஆமென். அப்போ தேவ சித்தம். அப்போ தேவ சித்தத்தை நான் செய்கிறவனாய் இருந்தால், அப்படின்னா தேவன் என் மேல் வைத்திருக்கிற முதல் சித்தம் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று. பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய முதல் சித்தத்தை நான் செய்கிறவனாய் இருந்தால் அடுத்த உள்ள சித்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், சப்ஜெக்ட் வேற ஆனா சொல்றேன், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினால, வாசிங்க வேகமாய்.
அந்நாளில் அநேகரின் நோக்கி. அப்ப நல்லா கவனிக்கணும், ஒரு நாள் உண்டு. அந்நாள்னா அந்நாள் இல்லை, அந்நாள். ஆமென். இன்னைக்கு ஒன்று அந்நாள் போயிடுறதுங்க. ஹல்லேலூயா. அந்நாள்னு சொன்னா ஒரு நாள் வரப்போறது. எந்த நாள்? எந்த நாள்? ஏசப்பா முன்னாடி நிற்கக்கூடிய நியாய தீர்ப்பினாள். ஹல்லேலூயா. ஆமென். அந்நாளில் ஏசப்பா முன்னாடி நிற்கக்கூடிய நாளிலே, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே என்பார்கள். அடுத்தது, அப்பொழுது நான் ஆமென் எஸ் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். ஆமென். அப்ப ஏன்னு கேட்டா, ஸ்தோத்திரம், நீங்க மேல வாசிக்கும் போது அவருடைய சித்தத்தின்படி செய்யாததுனால, அவர் சித்தத்தின்படியாய். அப்போ புரிந்து கொள்ள வேண்டியதே பிள்ளையே. ஆமென். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கனெக்ஷன் இருக்குது, இங்க ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஹல்லேலூயா. என்ன கனெக்ஷன் கேட்டா, ஊழியம் செய்யக்கூடிய நம்ம, ஊழியக்காரர்களாக இருக்கிற நம்ம, ஊழியம் செய்யக்கூடியவர்கள் சித்தத்தின்படி செய்ய வேண்டுமே. ஆனால் ஆமென், முதல்ல என்ன சித்தம் செய்யணும்? பரிசுத்தத்தில் சித்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கையில சித்தம், தேவ சித்தத்தின்படியா இருப்போமே ஆனால், இரண்டாவது ஊழியத்தில் சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஆமென், அந்த முதல் பேஸ்மெண்டா இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தத்தில் மதவாசித்தம் 1 தெசலோனிக்கேயர் 4:3, ஆமென், நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. அந்த பரிசுத்தம் எங்க சித்தத்தில் கோட்டை விடுறதுனால தான், ஆமென், ஊழியத்தில் வரக்கூடிய சித்தம் நிறைவேறாம போகிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிக்கிறதே பிள்ளைகளை, முதல்ல ஆமென், பரிசுத்தத்தில் சித்தமாயிருக்க வேண்டும், தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அதைத்தான் ஆமென் பவுல் கொஞ்சம் கூட ரோமருக்கு எழுதும் போது சொல்லுகிறாரு. ஆமென், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இது சும்மா ஒன்று அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்தத்தை குறித்து, பரிசுத்த வாழ்க்கையை குறித்து நமக்கு ஆமென் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், என்ன செய்யணும்னா, நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னுடைய அறிவிலே ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு வருஷம் ஏகதேசம் ஒரு 15 முறையாவது இந்த வசனத்தை குறித்து நான் விளக்கி கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் ரோமர் 12:2. ஆமென். புரிந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னைக்கு சொல்லி கொஞ்சம் கூட சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு மனுஷன் தேவ சித்தம் என்னதென்று அறியக்கூடிய ஒரு இருதயம் வேணும்னு சொன்னா, அந்த மனுஷன் என்ன செய்ய வேண்டுமாம்? ஹல்லேலூயா. பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாக்கப்பட வேண்டும். மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. சுத்திகரிப்பு எதுக்கு பாஸ்டர்? என்னையா சுத்திகரிப்பு வைக்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க, சுத்திகரிப்பு நாள் மட்டும் போருமா அப்படி சுத்திகரித்தால்? ஆமென் ஸ்தோத்திரம். சுத்திகரிப்பு எதுக்கு என்று கேட்டீங்க, நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பொருளை நான் வச்சிருக்கிறேன் இதுல. ஆமென். பொருளை நான் வச்சிருக்கிறேன். ஆமென். என்னால் இது ஒரு மாசம் தாண்டி வந்து பார்க்கும்போது நிச்சயமாகவே அதுக்கு மேல என்ன இருக்கும்? தூசு அடைஞ்சிருக்கும். சரிதான் இல்லையா? ஆமென். இது யாரும் அள்ளி போட்டது கிடையாது. யாரும் அள்ளி போட்டது கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். யாரும் வேணான்னு சொல்லி கொஞ்சம் மண்ணை அள்ளி போடவில்லை. என்னால் ஒரு மாசம் தாண்டி வந்து பார்க்கும்போது இதுக்குள்ள டஸ்ட் இருக்குது, தூசு இருக்குது. ஆமென். அப்போ திடீர்னு பார்க்கும்போது தெரியல, எல்லா கண்ணுக்கும் படாதது. ஆமென். ஆமென். என்னால் கை வச்சு துடைக்கும் போது தூசு வருது. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா சில பாவங்கள் எல்லா கண்ணுக்கும் தென்படாது. அதை நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டும், உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம்மளே தனிப்பட்ட வாழ்க்கை சொன்னேன். ஆமென். அப்போ ஒரு மாசம் அப்படியே இருக்கும்போது தூசு விழுந்து 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 என்ன செய்யுது? அதுல படிந்து அவன் என்ன செய்யுது? அது ஒரு மாசம் தூசு படி ஆரம்பிச்சு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் தாண்டும் போது என்ன செய்யணும் கேட்டா, அதுக்கு மேல இருந்த கலரையே மாத்திவிடும். அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு நிறத்தை மாத்திரும். அது எழுதப்பட்ட எழுத்தெல்லாம் என்ன செய்தும்? மறைச்சிரும். அப்போ கவனிக்கணும், இந்த உலகத்தில் வரக்கூடிய தூசுனா பாவம் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மேல விழுந்து 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 என்ன செய்யுது?
ஆமென் ஸ்தோத்திரம். அதை நம்ம மூடி போடும்படி பிளான் பண்ணோம். அதுக்கு தான் நம்ம என்ன சுத்திகரிக்கிறோம். சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட்டு அப்படின்னா தொடச்சி க்ளீன் பண்ண என்ன ஆகுது? அது ஃப்ரெஷ் ஆகுது, புதிதாக இருக்குது. அதான் பரிசுத்த வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்னால் ஸ்தோத்திரம், மாசத்தில் ஒரு முறை பிரதான சுத்திகரிப்பு நடத்த வேண்டும் நம்ம. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுக்காக சுத்திகரிப்பு. ஏன்னு கேட்டா ஸ்தோத்திரம், அப்போ இந்த பரிசுத்தம் என்கிற சுத்திகரிப்பு நமக்குள்ள இருந்தா மட்டும்தான். ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, நம்ம முதல்ல வாசித்து நம்முடைய தெய்வம் யாரா இருக்கிறாரு? பரிசுத்தராய் இருக்கிறாரு. அவர் விரும்பக்கூடிய காரியம் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அரைகுறை இல்லை. ஆமென். கொஞ்சம் பரிசுத்தம் ஒன்றெண்டு இருக்கட்டு, அப்படி இல்லை. ஆமென். நம்ம பூர்ணமான பரிசுத்தம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று இயேசுப்பா விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்தமான வாழ, பரிசுத்துக்குள்ளால வாழ, இந்த பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நம்முடைய ஒரு சரப்பணியாய், ஆமென், அப்படின்னா ஒரு மாலையாய் அணிந்து கொள்ள வேண்டுமையானால் என்ன வேணும்னா, அதுதான் பவுல் ரோமருக்கு எழுதும்போது அழுத்தம் திருத்தமாக எழுதுகிறாரு. மனம் புதிதாக்கப்படுவதனால மட்டும்தான் பரிசுத்தம் உண்டாக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரேன். அப்போ பரிசுத்தம் உண்டாகும். ஒரு மனுஷன் என்னுடைய பிரசங்கத்தை 1000 பிரசங்கம் கேட்டாலும், ஆமென், 1000 பிரசங்கத்தை பரிசுத்தத்தை குறித்து கேட்டாலும், ஆமென், அந்த மனுஷன் தனிப்பட்ட முறையிலே தன் இருதயத்துக்குள்ளால எடுக்கக்கூடிய டிசிஷன், ஹல்லேலூயா, அந்த தீர்மானம் தான் அவனை என்ன செய்து பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அதான் மானசாந்திரம், மனம் திரும்புதல். ஐயோ, எனக்குள்ள பாவம் இருப்பது உண்மைதான். ஐயோ, எனக்குள்ள பாவம் இருக்கிறது. நான் மொபைல்ல மணிக்கணக்கை செலவு பண்ணி பாவத்தை சம்பாதிக்கிறேன், நேரத்தை வீண் பண்ணுகிறேன், ஜெபிப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை. இப்படியாக நேரத்தை இது மொபைல் மூலமாக நான் வீண் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது பாவம் என்கிற ஒரு உணர்வு வர வேண்டுமே, ஆனால் சும்மா வராது, வராது. ஹல்லேலூயா. அமெரிக்க நாளில் நான் ஹல்லேலூயா ஒரு பேங்க் பக்கத்தில் ஒரு 1 hour நின்று பேங்கில் ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஒரு தாய், ஸ்தோத்திரம், இந்த தேசத்தில் ஒரு குடும்பம், ஒரு தாய் தகப்பன் வர்றாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஸ்தோத்திரம் ஒரு பெரிய டேப்பு கையில் கொடுத்துக்கிறாங்க. ஆமென். அது என்ன செய்யுதுன்னா, அந்த நேரம் அந்த 1 hour நான் இருக்கும்போது அந்த 1 hour அவங்கள மைண்டே பண்ணலை. அவங்க அந்த சேரில் உட்கார வச்சாங்க, அது உட்காந்துச்சு. வரும்போதே அதை பார்த்துட்டே தான் வருது. அப்போ தாய் பிடிச்சி கொண்டு உட்கார வைக்கிறாங்க. யார? கண் தெரியாத குருடனை பிடிச்சி உட்கார வைக்கிற போல பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. அந்த குழந்தை உட்கார்ந்துட்டு அந்த டேபிள்லேருந்து இருந்துச்சு, கண் விளக்கவில்லை. ஏன்னா அது கேம் விளையாடிட்டு இருக்கிறதுக்குள்ள. ஆமென். பாருங்க, அப்படி வந்து உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து அதையே பார்த்துட்டு, கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே பார்த்துட்டே இருக்குது. கவனிங்க ஸ்தோத்திரம். அதையும் உன்னிப்பாக கவனித்துட்டு காதில் ஹெட்செட் போட்டு கொடுத்துருக்கு. இதே ஒரு 5 வயது இருக்கும். அது அந்த 1 hour என்ன நடக்குதுன்னு அது கவனிக்கவில்லை வேற வெளியே. ஆமென். என்ன ஆட்கள் போறாங்க, என்ன நடக்குது என்று எதையுமே அந்த குழந்தை கவனிக்கவில்லை. அந்த 1 hour அதுக்குள்ளால இருந்து ஸ்தோத்திரம் அந்த அந்த கார்ட்டூனுக்குள்ளால உள்ளுக்குள்ளால் அது என்னது இருந்து அதையே பார்த்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் கவனிக்கணும். அதோடைய மைண்டு என்ன, அதோடைய நினைவு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அது முழுக்க அந்த நேரம் எல்லாம் அதுக்குள்ளாலே அடிக்ஷனாக இருக்குது. ஹல்லேலூயா. என்னால் ஸ்தோத்திரம், நான் கவனித்து கொண்டே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஆவிக்குரியவன் ஒரு ஆவிக்குரியவனாக இருக்கிற நம்ம அந்த குழந்தைக்கு அதை கொடுக்க மாட்டோம். கொடுப்பீங்களா? கொடுக்க நமக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு அடிமையாகி விட்டால் இது என்ன செய்யும்? நாளைக்கு தெய்வத்தை விட்டு பிரிந்து போய்விடும் இந்த குழந்தை. தேவ காரியத்துக்கு நாட்டம் இருக்காது, தேவ காரியத்தை குறித்து கவனிப்பதில்லை. ஸ்தோத்திரம். அதவே சபைக்கு வந்தா கூட இங்க பாட்டு பாடுவாங்க பாஸ்டர், கை தட்டுவாங்க பாஸ்டர், பிரசங்கம் பண்ணுவார் பாஸ்டர். அதுக்கு எண்ணம் எல்லாம் என்னது? அந்த கார்ட்டூன்ல என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோமோ மைண்ட் ஓடிட்டே இருக்கும். புரிஞ்சா இல்லையா? மைண்ட் ஓடிட்டே இருக்கும். ஆமென். ஆனபடியாலே ஸ்தோத்திரம், நமக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு அதை கொடுத்தோன்னு சொன்னா நிச்சயமாகவே அதுக்கு அது அடிமையாகிவிடும். ஹல்லேலூயா.
அடிமையாகி விடும். ஆமென் ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகளை கவனித்து இருக்கிறேன், அநேக பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். அவன் பயங்கர மூர்க்கமான கோபங்கள், வைராக்கியங்கள், அவன் மூர்க்கமான கோபங்கள், வைராக்கியங்கள் வருவதை பார்க்கிறோம். எப்போன்னு கேட்டால் அதுக்கு கையில் கொடுக்கப்பட்ட மொபைலை திரும்ப வாங்கும்போது, ஏன்னா அதுக்கு அது அடிமையாக இருக்குது. அல்லேலூயா. அதை திரும்ப வாங்கும்போது மூர்க்கமான கோபத்தை பார்க்கிறோம் நம்ம. ஏன்னா நீங்கள் எல்லாம் கவனிக்கணும், இந்த சின்ன பிஞ்சு வயசுக்குள்ளாலே இப்படிப்பட்ட மூர்க்கத்தையும் கோபத்தையும் பார்க்கிறோம். இது சாதாரணப்பட்டதில்லதே பிள்ளையே. இது வளர்ந்து வரும்போது என்ன செய்யும்னா, இது இப்படிப்பட்ட சுபாவம் பெருகி பெற்றோரை கனம் பண்ணுவது கிடையாது. ஆமென். பெரியவங்களை மதிக்க தெரியாது. அப்போ சுய விருப்பம், தன்னுடைய காரியம் நிறைவேற்றும்படியாக மூர்க்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை மாறிவிடுவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆனபடியால் தான் தயவு செய்து, ஆமென், இப்போ அநேகர் என்ன செய்றாங்கன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், பிள்ளைகள் தொந்தரவு பண்ணாமல் இருக்க வேண்டி உட்கார வச்சு, ஆமென், டேபையோ மொபைலை கொடுத்து உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்முடைய காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன செய்கிறோம், அந்த குழந்தைய உட்கார வச்சு ஒரு சாத்தானை பிடிச்சி கையில் கொடுத்து, ஆமென், சாத்தானை பிடிச்சி பக்கத்தில் விட்டுட்டு, சாத்தானே என் பிள்ளையை பார்த்துக்கான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். அது புரிஞ்சா இல்லையா? அந்த அனுபவம் இது. தேவ பிள்ளைகள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படிப்பட்ட கார்ட்டூன்கள், அப்படிப்பட்ட மற்ற விதமான கேமுகளுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தால் அது அடிமையாகிவிடும் என்று நமக்கு நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. என்னால் மற்றவர்களுக்கு போய் சொல்லி பாருங்க, ஆமென், சொல்லி பாருங்க. ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக 2 ஸ்கூலில் பிள்ளைகளை விட்டுட்டு 2 தாயார் பேசி கொண்டிருக்கிறாங்க. நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 2 பேரும் தன் பிள்ளைகளுடைய பெருமை பற்றி பேசுகிறாங்க. என்ன பெருமைன்னா, என் மகன் அந்த கேம் நல்லா விளையாடுவான், ஆமென். அதே போல் அடுத்தது அந்த பிள்ளைகளை குறித்து சொல்கிறாங்க, எப்போ பார்த்தா அதே கார்ட்டூன் தான் என் பிள்ளை பார்ப்பான். அதை பார்த்து பார்த்து அவன் மைண்ட் எல்லாம் பயங்கரமாக ஷார்ப்பாகுது. ஆமென் சொல்லுங்க. அப்போ புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட சாத்தானிய கிரிகள், இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ளால பிள்ளைகளை என்ன செய்றாங்க, அடிமையாக்கி கொள்ளுகிறார்கள். ஆமென். அவங்களுக்கு என்னன்னா, ஸ்தோத்திரம், இந்த உலகத்து காரியங்களை குறித்து அவங்களுக்கு பெருமை உண்டாகிறது. என்னால் தேவச்சனமே நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம சொல்லுவோம், நோ, இது ஒரு பாவத்தின் அடிமைத்தனம், சாத்தானுடைய தந்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கார்ட்டூனுக்கு பின்னாடி நீங்கள் வாசித்து போய் சரித்திரம் படித்து பாருங்க, அல்லது கோகுல சர்ச் பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் எல்லா கார்ட்டூனுக்கு பின்னாடியும் சாத்தானுடைய பயங்கரமான தந்திரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த உலகத்தில் உண்டு பண்ணக்கூடிய 90% கார்ட்டூன்களும் ஸ்தோத்திரம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய யாருன்னு கேட்டா டிஸ்னி. ஆமென். அவங்க கவனிக்க. ஹல்லேலூயா. அதோட சிம்பல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, 2 கொம்பு முளைச்சிருக்கும். ஹல்லேலூயா. எது சாத்தானுக்கு சிம்பலோட தான் வரும். ஹல்லேலூயா. அப்போ கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னாடி சாத்தானுடைய தந்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அதனுடைய ஆக்டுகள், அதில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மியூசிக்குகள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை கவரக்கூடியதாக இருக்கும். கவனித்து பாருங்க. கார்ட்டூன் பார்க்க பிள்ளைகள் அதே போல பேசுவார்கள், அதே போல ஆக்டி காட்டுவாங்க. அல்லேலூயா. அப்படின்னா அது இழுக்கக்கூடியது. இதை பார்த்தா அம்மாருக்கு சந்தோஷம்னா தாங்க முடியாது. என் பிள்ளை ஆஹா இங்கிலீஷ்ல இப்படி பேசுறா, ஆமென், ஆமென், என் பிள்ளை இப்படி சைனாவில் பேசுறான்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், சந்தோஷப்படுவோம். என்னால் அந்த கார்ட்டூன்ல என்ன செய்யுது, அந்த குழந்தை அடிமையாகுதுன்னு அர்த்தம். ஆமென். சாத்தான் தந்திரமாய் வலை போடுமா, அது இருதயத்தில் மாற்றத்தை கொண்டு வருமா. கவனிக்கிறதே பிள்ளைகளை. ஸ்தோத்திரம். அப்போ இந்த உலகத்திற்கு எல்லா கார்ட்டூன்களுக்குள்ளாலையும் சாத்தானுடைய தந்திரம் உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றது கார்ட்டூன் மட்டும்தான். நல்ல காரியம் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆமென். நல்ல காரியம் நிறைய. ஆமென். பிள்ளைகள் படிக்கக்கூடிய வார்த்தைகள், படிக்கக்கூடிய காரியங்கள், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லல. என்னால் நம்ம கவனிக்க வேண்டிய நல்லதையும் கெட்டதையும். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தரை உருவாக்கும் போது நல்லதை வைத்தாரு, கெட்டதை வைத்தாரு. ஆமென். நல்லதை எடுத்துக்கோ, கெட்டதை என்ன செய்த ஆமென் பிள்ளைகள் போகாது காத்துக்கொள்ள வேண்டும் நம்ம. ஹல்லேலூயா. ஆமென். ஆனபடியாலே கவனிக்க வேண்டிய பெற்றோர்கள் நல்லதை மட்டும் கொடுக்கணும், கெட்டதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கொஞ்சம் கொடுத்தோம்னா என்ன செய்யறோம், சாத்தம் உள்ள புகுந்துருவான்னு சொன்னேன். ஆமென் சொல்லுங்க.
ஆமென். அப்போ ஒரு ஆவிக்குரியவன் நல்லா தெரியும் இப்படிப்பட்ட காற்றுள்ள பிள்ளையை பார்த்து அடிமையாகிவிடும் சொல்லி. என்னால் அநேக உலக பெற்றோர்கள் அதை பிள்ளைகளுக்கு புகுத்துகிறார்கள், விதவிதமாய் காட்டி கொடுக்கிறாங்க, விதவிதமாய் எரிசுறாங்க, அதை வாங்கி கொடுக்கிறார்கள். இப்படியாய் பிள்ளைகள் அந்த காற்றின் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள் அப்படியாய் ஸ்தோத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ புரிந்து கொள்தே பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ ஒரு ஆவிக்குள்ளா இருக்கிற நம்ம அது செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா நம்முடைய இருதயம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுங்க, நம்முடைய இருதயம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது. அவன் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொன்று சொல்ல போன, விளக்கு சொல்ல போனா, தெய்வம் படைச்சதுல, தெய்வம் சிருஷ்டித்ததுல மனுஷனுக்கு மட்டும் எத்தனை அறிவு உண்டு? 6 அறிவு உண்டு. அல்லேலூயா. என்னால் மற்ற ஜீவன்களுக்கு எல்லாம் 5 அறிவு தான் உண்டு, மனுஷனுக்கு 6 அறிவு உண்டு. ஏன்னு கேட்டா, இந்த 6வது அறிவில் என்ன இருக்குது? பாவத்தை குறித்த அறிவு இருக்குது. அப்படிதான் இல்லையா? ஆமென். நீதியை குறித்த அறிவு இருக்கிறது. ஆமென். நியாய தீர்ப்பை குறித்த அறிவு இருக்கிறது. இது யாருக்குள்ளது? ஆமென். ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவில் சேர்ந்தது தான். அப்படிதான் இல்லையா? இப்போ ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க வீட்டில் மிருகத்தை வளர்க்குறீங்க, ஆடை வளர்க்குறீங்க. ஆடே ஜாக்கிரதையா இரு, உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு சொல்லுவீங்களா? சொல்லுங்களா? ஆமென். சொல்ல மாட்டோம். ஆமென். சொல்ல மாட்டோம். அதே போல போயிட்டு ஆடே நீ ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லாம இருந்தா உனக்கு ஆமென் நீதி இல்லாம இருந்தா நீ நரகத்துக்கு போயிருவ சொல்லுமா? சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா அதுகளுக்கு இது ஒன்றும் கிடையாது. ஆமென். என்னால் 6வது அறிவிருக்கிற நமக்கு தான் கர்த்தர் செய்தாரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அறிவு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அப்ப அதே பிள்ளையே இந்த அறிவு யாருக்குள்ள வெளிப்படுதுன்னு கேட்டா எல்லாருக்குள்ளால இல்ல. 6 அறிவு எல்லாருக்கும் இருக்கா? எல்லாரும் கொடுத்தாரு ஆண்டவர். பட்சபாதம் இல்லாதபடிக்கு எல்லா மனுஷனும் 6 அறிவு கொடுத்தாரு. புரிஞ்சா இல்லையா? ஆமென். என்னால் இந்த 6 அறிவு இருக்கிற மனுஷன், அல்லேலூயா, மனுஷன் எல்லாரும் கொடுத்தாரும் கூட எல்லாரும் பயன்படுத்துறாங்களா கேட்டா இல்ல. புரிஞ்சா இல்லையா? எல்லாரும் பயன்படுத்த அப்படின்னா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, இந்த இவைகளை குறித்த ஒரு உணர்வு இல்லை அவர்களுக்கு. அதான் சொல்லி. ஆமென். அப்படின்னு அர்த்தம், மனம் புதிதாக்கக்கூடிய ஒரு மனம் இல்லாததுனால தான் இன்னைக்கு மனுஷன் செய்யறான், ஸ்தோத்திரம், பாவத்துக்குள்ளே இருக்கிறான். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, சகோதரா சகோதரியே, உன் இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும், உன் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஏன் மனம் புதிதாக்கப்படணும்னு கேட்டா நீங்க எல்லாம் கவனிக்கணும். ஹல்லேலூயா. அவன் தேவன் விரும்பக்கூடிய காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் அவன் ஸ்தோத்திரம் விரும்பக்கூடிய காரியம் பரிசுத்தம் மிக முக்கியம். இந்த பரிசுத்தத்துக்காக விரும்பக்கூடிய காரியத்தில் 2 காரியம் முக்கியமான காரியம். ஒன்று சரீரம், 2வது ஆமென் இருதயம். சரீரத்துடைய காணப்படும் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இருதயத்துக்குள்ளால நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். முதல்ல நம்ம சரீரத்துக்குள்ள, சரீரம்னா ஐம்புலம், அல்லேலூயா, கண், வாய், ஆமென் ஸ்தோத்திரம், இப்படிப்பட்டவைகள் ஆமென் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். 2வது ஸ்தோத்திரம் இருதயம் மிக முக்கியமான ஒன்று. இருதயம் மிக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 7க்கெல்லாம் கெட்டு இருதயம் தான். ஆமென். இருதயம் கேடா இருந்தா என்னாச்சு? ஆமென் ஸ்தோத்திரம், என்னாச்சு? எல்லாமே கேடாகி போய்விடும். அப்போ இருதயம் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆமென் ஸ்தோத்திரம் முதல்ல மனுஷன் சரீரத்தை குறித்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த வசனம் மேலே கூட வாசிக்கும் போது அப்படின்னா ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது, உங்கள் சரீரங்களை தேவன் பிரியமுள்ள பரிசுத்த பலியாக ஒப்புக் கொடுங்கள். வாசிங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சரீரங்களை குறித்து சொல்லப்படுகிறது அவன் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக. ஆமென். அப்போ தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் அநேக பலிகள் உண்டு, உங்களுக்கு சொல்லி தெரியும். பழைய ஏற்பாடுல அந்தி பலி உண்டு, சமாதான பலிகள் உண்டு, ஆமென் ஸ்தோத்திரம், அப்படி அநேக பலிகள் உண்டு. என்னால் புதிய ஏற்பாடுல ஒரு பலியை குறித்து ஒரு பலியை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் கொஞ்சம் நமக்கு ஆமென் அழுத்தமாக சொல்லப்படுகிறது. என்ன பலின்னா நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய பலி. அல்லேலூயா.
ஆமென். அப்ப இந்த சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டுமா? பிரியமாக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டா இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எதுக்கு வேண்டின்னு கேட்டா, நல்ல கவனிக்க, சரீரத்துக்கு எதுக்கு வேண்டி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? ஏன்னா அவன் சொத்தை இன்னொரு விதத்தில் பார்க்க போனா மண்ணில் எடுக்கப்பட்ட மண்ணோட போய் விடுகிறது. மண்ணில் எடுக்கப்படுகிறது, இது மண்ணோடு போய் விடுகிறது. ஆமென். ஆனால் இதுக்குள்ள நாசில் சுவாசம் ஊதப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்த சரீரத்துக்கு ஆமென் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னு கேட்டா ஸ்தோத்திரம், இந்த சரீரம், அதனால தான் ஆமென் இயேசு தெளிவாய் சொன்னார், இந்த சரீரம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். கண்களை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இங்கே ஆமென் ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27, 28, 29 வாசிக்கும் போது 28 வாசித்து பாருங்க. இயேசு தெளிவாய் சொல்லுகிறாரு. ஆமென். உன் கண் ஆமென் ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோடு வேச்சார்ஜல் ஆயிற்று. ஆமென். அடுத்த வாசம் சொல்லப்படுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம், அவன் உன் வலது கண் உனக்கு இருந்தால் இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். அப்படின்னா சரீரத்தின் அவயமாயிருக்கிற கண்ணை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த கண்ணு பரிசுத்தமாயிருக்க வேண்டும். இல்லாம இருந்தா இந்த கண் நிமித்தமாக இடரல் அடைந்து விடுவாய். அல்லேலூயா. ஆமென். அதுபடியால் தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார், கண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. நீ இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆமென் இந்த கண் கெட்டு போனால் சரீரம் முழுவதும் கெட்டு போகும். ஆமென், முழுவதும் கெட்டு போகும். அல்லேலூயா. ஏன் இதை குறித்து விளக்கம் ஆமென் தேவன் இதை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் அழுத்தமாய் சொல்றாரு கேட்டா, ஆமென் ஏன்னு கேட்டா இந்த புதிய ஏற்பாடுல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 வாசிக்க வேகமாய். ஆமென். அப்போ புரிந்து கொள்ளுங்க, சொல்லப்படும் நீங்கள் அப்படின்னா நம்ம எல்லாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு முதல் ஆலயம் கட்டினது யாரு? சாலமோன். அந்த ஆலயத்தை கட்டிக்கொண்டு அந்த ஆலயத்தில் நின்று ஜெபம் பண்ணும் போதும் ஆலயத்தில் ஆராதனை செய்யும் போதும் தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிக்கொண்டே இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். ஆலயத்தில் தேவ பிரசன்னம் நிரம்பிக் கொண்டிருக்கும். தேவ மகிமையினால் ஆசாரியர் ஊழியம் செய்ய கூட முடியாத அளவுக்கு மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிரம்பக்கூடிய இடம்தான் ஆமென் ஜெருசலேம் ஆலயம், சாலமோன் கட்டின ஆலயம். என்னால் கவனிக்கணும், அவன் போய் புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா மனுஷன் கையால் செய்யப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாடுல ஆமென் வருஷத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை இப்படி ஆலயத்துக்கு போய் பலி செலுத்துவார்கள். என்னால் கவனிக்கணும். அல்லேலூயா. அந்த நாட்கள் மட்டும் மகிமையை பார்ப்பார்கள். அந்த நாட்கள் மட்டும் மகிமை ஆலயத்துள் நிரம்பிக் கொண்டிருக்கும். அதோட முடிஞ்சு கதை. ஆமென். என்னால் புதிய ஏற்பாடுல அப்படி அல்ல. நம்ம ரொம்ப விசேஷித்தவர்கள். ஏன்னு கேட்டா அந்த மாசத்தில் இறங்கக்கூடிய, வருஷத்தில் இறங்கக்கூடிய, ஆலயத்தில் ஆறு நடக்கும் போது மட்டும் இறங்கக்கூடிய அந்த மகிமை. ஆமென். இன்றைக்கு அப்படி அல்ல. புதிய ஏற்பாடுல நமக்கு ஆமென் அது நிரந்தரமாய் எப்போதும் நமக்குள்ளே இருக்கும்படி, நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறபடியால் சொன்னார். எப்பா நான் அங்கே ஆலயத்தில் வாசம் பண்ணினது எல்லாம் போதும், இப்ப அங்க பண்ணல, இப்ப உங்களுக்குள்ளே நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? ஆமென். ஏன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்?
அநேக கேட்பீங்க, என்ன பாஸ்டர் அவங்க எல்லாம் குடிச்சு வரைச்சு நடக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாவம் செய்கிறார்கள், சினிமா பார்க்கிறார்கள், சீரியல் பார்க்கிறார்கள், அது பார்க்கிறான் இது பார்க்கிறான், அப்படி நடக்கிறான் இப்படி நடக்கிறாங்க, எங்களுக்கு ஏன் கட்டுப்பாடு, எங்களுக்கு ஏன் பரிசுத்தம் சொல்றீங்க, எங்களுக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்றீங்க? அமை ஸ்தோத்திரே பிள்ளையே, நல்லா கவனிக்க வேண்டும். அவன் ஒரு ஆவிக்குரியவன், எப்படி நடக்கிறவன் நல்ல ஆவிக்குரியவன், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. எப்படி நடப்பதல்ல ஆவிக்குரியவனுடைய அடையாளம், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது ஆவிக்குரிய அடையாளம். அல்லேலூயா. ஆனபடியால் ஏன்னு கேட்டா, ஸ்தோத்திரம், எப்படி நடப்பதற்கு அழைக்கப்படவில்லை. எப்படி நடந்தால் தேவனுடைய ஆலயமாய் நமக்கு வாழ முடியாது. ஆமென். எனக்கு இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க முடியும். ஏன்னு கேட்டால் இது தேவனுடைய ஆலயம். ஆமென். இதுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படித்தான் நமக்கு நடக்க முடியும். அதுதான் உண்மையான ஆவிக்குரியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நடையில நடக்கையில, உடையில உடுத்துதல்ல, செயல்ல செயல்பாடுகள்ல, பேச்சில, ஆமென் ஸ்தோத்திரம், பார்வையில, எல்லாத்திலையும் கட்டுப்பாடுண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்திலையும் வேதத்தின்படியாக ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரோ, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியாய் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும். நம்முடைய அவயங்களை என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை என்ன செய்ய வேண்டும், சுத்திகரிக்கப்பட்டு அதை பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டிய அவசியம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நிச்சயமாகவே நீங்க எல்லாம் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஆராய்ச்சி கொண்டிருந்த போது எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தைன்னா, ஸ்தோத்திரம், ஆமென், எஸ்தர் புஸ்தகம் வாசிக்கும் போது, எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அங்கே எஸ்தரை ஆகாசு ராஜாவிட்ட கொண்டு போறாங்க. ஏசி போடுங்களேன், மனப்பூர்வமாட்டு நீங்க சதி பண்றீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஆகாசு ராஜாவுகிட்ட என்ன செய்றாங்க, ஹல்லேலூயா, கொண்டு போக வேண்டும். அப்போ அங்கே நியமிக்கப்பட்ட பின்பு, நியமிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது அவன் சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், நியமிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு எத்தனை நாள், எத்தனை நாள் சொல்லுங்களேன், எத்தனை நாள் சுத்திகரிப்பு? 1 இயர், 1 வருஷம் சுத்திகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். 1 வருஷம் சுத்திகரிக்கப்படுகிறது. யாரு? ஆமென். ராஜாவுக்கு கிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்திரியை. ஆமென். வாசிங்க வேகமாய், வேகமாய், நேரம் இல்லை. எஸ்தர் 2ஆம் அதிகாரம். வாசிங்க 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம். ஆமென். 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும், எஸ், 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும், ஆமென், ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி, ஆமென், இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு, ஆமென், ராஜாவாகி ஆகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உலகத்து ராஜாவுக்கிட்ட போறதுக்கு, ஆமென், அவருடைய மனவாட்டியாக தீர்மானிக்கப்படுவதற்கு அந்த ஸ்திரியை நீ கவனிக்கணும். ஹல்லேலூயா. 6 மாசம், ஆமென், வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாசம் சுகந்த வர்க்கங்களினாலும் சுத்திகரிக்கப்படுகிறாள். ஹல்லேலூயா. அப்படி 12 மாதம் சுத்திகரிக்கப்படுகிறாள். 12 மாதம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு நியமிக்கப்படுகிற நாள்ல தான் ராஜாவுகிட்ட போறாள். அல்லேலூயா. போனாலும் செலக்ட்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. போனாலும் ராஜாவின் கண்களை தயை கிடைக்குமேனால் அவள் செலக்ட் ஆக்கப்படுகிறாள். அல்லேலூயா. உலகத்து ராஜாவுகிட்ட போனோம்னு சொன்னாலே ஒரு மணவாட்டியாக வேண்டியவள்
ஆமென். 6 மாசம் வெள்ளை பழத்தினால, 6 மாசம் சுகந்த தைலத்தினால சுத்திகரிக்கப்பட்டு அவள் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு நாள் நியமிக்கப்படுகிற ஒரு நாள்ல அங்க போகிறாள். ஆமென். போனாலும் கூட ராஜாவுடைய கண்கள் தயை இருக்குமே தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. என்னால் நல்ல கவனிக்கணும், நம்முடைய மணவாளா இருக்கிற கிறிஸ்து இயேசு ராஜாத்தி ராஜாவா இருக்கிறவர். அவர் வேகம் வர போகிறார். எதற்கு வெள்ளை போலத்தாலும் சுகந்த வர்க்க தைலத்தாலும் மணவாட்டி சுத்திகரித்து கொண்டிருக்கிறாள். அவளை கூட்டி சேர்க்கும்படியாக நியமிக்கப்பட்ட நாளில் அவளை சேர்த்து கொள்ளும்படியாக மணவாளன் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ வசனமாயிருக்கிற வெள்ளை போலத்தாலும், ஆமென், தேவனுடைய வார்த்தையாயிருக்கிற சுகந்த தைலத்தினாலும் மணவாட்டியே உன்னை சுத்திகரிக்கப்பட்டு நீ மணவாட்டியாய் ஆயத்தம் பண்ணப்பட்டு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பது வேதம் சொல்லப்பட்ட வார்த்தை. நீ அப்படி ஆயத்தமாய் இருக்கும்போது நிச்சயமாகவே ஒரு நாள் மணவாளன் வருவார். அதை நியமிக்கப்பட்ட நாள் உண்டு. அது நமக்கு தெரியாது, மணவாளனுக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் வருவார். வரும்போது அவர் கண்கள் தயையோடு வருவார் உன்னை சேர்த்து கொள்ளும்படியாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்திலே ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுக்க இவ்வளவு காரியம் இருக்கும் சொன்னா நிச்சயமாய் தேவ பிள்ளையே காலகாலமே அவரோடு கூட இருக்க வேண்டிய மணவாட்டியே, என் அன்பு சபையே, நீ எப்படி ஆமை சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாகவே சபை எவ்வளவாய் சுத்திகரிக்கப்படுதோ, ஒவ்வொரு ஆத்மா எவ்வளவாய் சுத்திகரிக்கப்படுதோ, வெள்ளை புலத்தாலும் சுகந்த தைலங்களாலும் சுத்திகரிக்கப்பட உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாயிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி நம்ம பரிசுத்தமாய் இருக்கும் போதுதான் மணவாளன் கண்களில் தயை உண்டாக்கப்படுகிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்போ பரிசுத்தங்கிற மிக மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. நிறைய விஷயம் முடியுது. ஹல்லேலூயா. நேரம் இல்லை. ஆனபடியால் தான் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புத்தகம் வாசிக்கும் போது ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் சொல்லுகிற சாமுவேலே நீ பார்க்கிற வண்ணமாய் நான் பார்க்கிறவன் அல்ல. ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டா ஆமென் ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் ஆமென் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, மனுஷன் ஆமென் நீ முகத்தை பார்க்கிற மனுஷன் முகத்தை பார்த்து மார்க்கு போடுவான், தாடியை பார்த்து மார்க்கு போடுவான், மீசையை பார்த்து மார்க்கு போடுவான், முகத்தின் அழகை பார்த்து மார்க்கு போடுவான். என்னால் முகத்தை பார்த்து வெளி தோற்றத்தை பார்த்து மார்க்கு போடுகிறவன் அல்ல நான். அல்லேலூயா. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவ பிள்ளையே அழகை பார்த்தோ, உடையை பார்த்தோ, நிறத்தை பார்த்தோ மார்க்கு போடுற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். சாமுவேல் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் சாமுவேல் ஆமென் ஹல்லேலூயா. அங்கே ஈசாயின் மகனை பார்க்கும்போது, மூத்த புத்திரனை பார்க்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம் ஹைட்டியமாய் இருந்த உடனே யோசித்தாரு, ஓஹோ இவன் ராஜாவா இருக்குள்ள எல்லா ஹைட்டும் இருக்குது, வெயிட் இருக்குது, கலர் இருக்குது, ஆனபடியாலே இவன் ராஜாவாக வைத்தால் நலமாய் இருக்கும் என்று மனதில் தீர்மானித்து தைல கம்ப தூக்குன உடனே சொன்னார், நோ 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 நோ, இவன் இல்ல சாமுவேலே, நீ பார்க்கிற வண்ணமாய் நான் ஆமை ஸ்தோத்திர முகத்தை பார்த்து மார்க்கு போடுற தேவன் அல்ல, முகத்தை பார்த்து ராஜாவாக்க தேவன் அல்ல. நான் இவனுடைய முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஆனபடியால் இவன் ரிஜெக்டட். 1 இல்ல 2 இல்ல 7 பேர் ரிஜெக்ட் ஆக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. 7 பேர் சாதாரணப்பட்டவங்க அல்ல. சவுலோடு கூட யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த வீரர்கள், சவுலோடு கூட யுத்தம் செய்கிறவர்கள். அவன் ஸ்தோத்திரம் அவ்வளவு தூரம் ஹல்லேலூயா ஹைட் வெயிட்டும் அவன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அழகு ரூபமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆமென். அப்படிப்பட்ட 7 பேரையும் ஏன் புறக்கணித்தார் கேட்டா அவன் சொல்லுகிறார், எப்பா 7 பேர் உன் பார்வைக்கு உயரம் உண்டு, அழகுண்டு, அவன் ஸ்தோத்திரம் யுத்தத்தை வீரர்களாக இருக்கிறார்கள், உண்மைதான். என்றால் நான் அதை பார்க்கவில்லை. நான் பார்க்கிறது முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நாம் ஆதிக்க தேவனுக்கு ஒரு குணம் உண்டு. அவர் வெளியரங்கத்தை பார்த்து மார்க்கு போடுறது அல்ல. வெளியரங்கத்தை பார்த்து இவன் பரிசுத்தவாட்டி, இவன் பரிசுத்தவான் சொல்லக்கூடிய தேவன் அல்ல. அவர் அந்தரங்கத்தை பார்க்கிறார்.
உன் நினைவுகளையும் நினைவுகளுக்கு முன்பாகவும் அறையக்கூடிய வல்லமை என் தெய்வத்துக்குண்டு. நான் சிந்திக்கிற சிந்தையை அவர் அறிந்திருக்கிறார். ஆனபடியால் என் தெய்வத்துக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பொருள் இதில் இருக்குது. நான் திருடுறேன்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம். கவனித்துக் கொள்ளுங்க. இது திருடுவதற்கு முன்பாகவே பல நிமிஷங்களுக்கு முன்பாக நான் சிந்திக்கிறேன், எப்படியாவது இன்னைக்கு இதை தூக்கிட்டு போனோம். என்ன செய்வேன்? வந்த உடனே சிந்திச்சிருவேன். ஆமென் சொல்லுங்க. சிந்திச்சிருவேன். அப்போ வாய்ப்பு பார்த்துட்டே இருப்பேன். எல்லாம் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தோன்னு தூக்கிடுவேன். இதை எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ நான் தூக்குன அப்புறம் தான் நீங்க பார்த்தீங்க திருடன். என்னால் நான் வந்த உடனே சிந்திச்சேன் அல்லவா? நான் சிந்திச்ச உடனே கர்த்தர் கணக்கு போட்டார், இவன் திருடன். புரிஞ்சா இல்லையா பிரதர்? அல்லேலூயா. அப்படின்னா நான் சிந்திக்கிறதுக்கு நேரமே நான் சிந்திச்ச உடனே சொல்லிடுவாரு, இவன் திருடனாக்கும். நம்ம அப்பா நம்ம எப்ப பார்க்கிறோம், இந்த பொருளை காணாம போன உடனே அதை எடுத்த உடனே தான் திருடன் சொல்றோம். அப்படின்னா தேவசம் நல்லா கவனிக்கணும். நம்ம சிந்திக்கும் போது நம்ம சிந்தனைகள் நம்முடைய நிரூபணங்களை நன்றாய் அறிகிற தேவன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆனபடியால் அவருக்கு மறைவாய் அவரை மறைத்து வைக்க யாரால முடியாது. அவருக்கு முன்பாய் ஒளித்து வைக்க யாரால முடியாது. எல்லாம் அவருக்கு முன்பாய் நக்குதாயாய் திறந்த புஸ்தகத்தை இருக்கிறபடியாலே நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தையில் வரக்கூடிய எண்ணங்கள், இருதயத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆனபடியா சொன்னார் சவுலை பார்த்த சாமுவேலை பார்த்த சாமுவேலே, நீ நினைக்கிற வண்ணமாய் முகத்தை பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. பேசுகிறது இருதயமோ திருக்கும் கேடுமுள்ளதாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனபடியால் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறதே. பிள்ளையே முடிக்க போற டைம் இல்லை. தேவன் நம்முடைய தேவன் விரும்பக்கூடிய காரியம் உங்களை குறித்து உங்க என்ன சித்தன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆமென் தேவ பிள்ளையே நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதன் தேவனை சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் விரும்பாத சுபாவங்கள் கேரக்டர் நம்மகிட்ட உண்டா இல்லையா? உண்டு, நிச்சயமாய் உண்டு. நிச்சய வேண்டும். சுத்திகரிப்பை விட்டு விட வேண்டும். ஆண்டவரே நான் பாவியான மனுஷனப்பா, எனக்கு இந்த சுபாவம் இருக்கிறது, இந்த செயல் இருக்கிறது, அவை நான் நினைவு இருக்கிறது, அவை சிந்தையில் வருகிறது. சில நினைவுகள் எல்லாம் வேச்சார் எண்ணங்கள், வைராக்கிய எண்ணங்கள், பகை எண்ணங்கள், குரோத எண்ணங்கள். தேவ பிள்ளையே நீ கொலை செய்யவில்லை, நீ அடிக்கவில்லை, ஆனால் சிந்திக்கும் போதே கர்த்தர் சொல்லுகிறார் நீ கொலைக்காரன். ஆமென் சொல்லுங்க. நீ பகை உணர்வு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ பகையாளி, நீ சண்டைக்காரன், நீ பிரிவினைக்காரன். இப்படிப்பட்ட சுபாவம் உனக்குள் இருக்கிறது. இதெல்லாம் சிந்திக்கிறாய். ஆனபடியால் இந்த சிந்தை இருக்க உனக்குள் நான் வாசம் பண்ண முடியாது. ஆனபடியால் ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் புதிதாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து சித்தம் வைத்திருக்கிறார். பிரதர், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீங்க நன்றாய் இருப்பதற்கு, சமாதானமாய் இருப்பதற்கு, செழிப்பாய் இருப்பதற்கு, உயர்வாய் இருப்பதற்கு நம்பர் 1 பெஸ்டான ஒரு ஐடியா பரிசுத்தமாய் ஜீவித்தா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ மணிக்கணக்கில் பாவம் செய்து மணிக்கணக்கில் ஜெபிப்பதை பார்க்கிலும், ஆமென், பாவம் செய்து மணிக்கணக்கில் சோத்திரம் கூப்பிடுவதை பார்க்கிலும், அல்லேலூயா, பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு முன்பாக நின்று பயத்தோடு 10 நிமிஷம் நின்னா நீ பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப பரிசுத்தமாய் நம் வாழ்க்கையை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் நின்று தேவ சமூகத்தில் அவருக்கு முன்பாக உத்தமமாய் நின்று ஆண்டவரேன்னு கூப்பிட்டா நிச்சயமாவே நமக்கு மறுபடி கொடுப்பவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடியே பிள்ளையை சுத்திகரிப்பு நாளில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக. எதை சிந்திக்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை செயல்படுத்துகிறோம் என்பதை நினைவு கூர்ந்து எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைப்போம். இன்னைக்கு சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போம். ஏன்னா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகாசு ராஜா எஸ்தரை அழைத்த போது
12 மாதம் சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுத்து அந்த நாள் நிறைவேறும் போது ஸ்தோத்திரம் எஸ்தரை அழைத்த போல நம்மை அழைக்கும்படியாக ஒரு மணவாளன் வரப்போகிறார். ஆனபடியால் மணவாட்டியே நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும், நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று நம்ம ராஜா விரும்புகிறபடியால் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, பாவினீச பாவினானையா, தேவா இறக்க செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா, தேவா இறக்க செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்ட நடுவில் ஜோலி தீடு சுத்த ஜோதியே, ஆரோவிய வேளையில் அடி நெஞ்சம் வாரீரோ. ஆரோவிய வேளையில் அடி நெஞ்சம் வாரீரோ. எல்லா கண்களையும் மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது உங்களுடைய சித்தமாக இருக்கிறபடியாலே நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பா, என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, நான் பரிசுத்தமாக ஜீவிக்கிருபை தாருங்க. உங்கள் சித்தம் நான் செய்யும்படியாக அப்பா, என்னில் விரும்பக்கூடிய காரியம் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய வார்த்தைகளில், என் சிந்தையில், என்னுடைய நடக்கையில், என்னுடைய செயல்பாடுகளில், கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலையும் கர்த்தாவே நான் பரிசுத்தமாக இருக்கும்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. தாவே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை காண்க தேவனாக இருக்கிறீங்க. இனியும் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இனியும் பரிசுத்தப்படுத்துவீராக. தாவே, நாங்கள் தாவே இனியும் பரிசுத்தமாக கிருபை தருவீராக. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தத்துக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்ததாமே புறப்படுத்திக் கொள்ளுவீராக. எல்லாரும் ஒப்பு கொடுப்பதற்கு தாவே பரிசுத்தமாய் வாழும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். இரகசிய பாவங்கள், தேவையில்லாத பாவங்கள், கண்கள் இச்சைகள் மற்றும் பலவிதமான கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடிய எல்லா பாவங்களை விட்டு விலகும்படியாக, சண்டைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், பகைகள் எல்லாம் விட்டு விலகும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுதே பிள்ளையே, நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த இறைவேளையில் பேசுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அடியனின் சபையை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நீர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாய், சித்தம் செய்யும்படியாக எங்களை தத்தம் பண்ணுகிறோம். சித்தமாக மட்டும் நிறைவேற்ற எல்லா துதிகரமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமையடையும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலவர் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தவாவின் ஐக்கியம் அந்நியமும் நாம் அனைவரோடும் நேரலை மூலமாக டிவி சேனல் மூலம் பார்க்கப்பட்ட எல்லாரோட வாழ்க்கையில் நிரந்தரம் தங்கி இருப்பதாக. கரமுயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ஆசீர்வாத சமாதானத்தோடு காத்துக்கொள்வராக. God bless you, God bless you.